போயிட்டியர்ஸின் புனித ஹிலாரி. முற்றுப்புள்ளி. 315 முதல் 367 வரை கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள், நடக்கக் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள், தாய்மார்கள் மற்றும் நோயாளிகள், வாத நோய் மற்றும் பாம்புக்கடிகளுக்கு எதிராக அழைக்கப்பட்டவர்களின் புரவலர். புனிதர் சபைக்கு முந்தைய புனிதர் பட்டம் 1851 இல் போப் பயஸ் 9 வழிபாட்டு முறையால் திருச்சபையின் டாக்டராக அறிவித்தார். பிரதிபலிப்பு. பிரான்சின் போயிட்டியர்ஸில் ஒரு பணக்கார பேகன் குடும்பத்தில் பிறந்த ஹிலாரி கிளாசிக்ஸில் நன்கு படித்தவர். இருப்பினும் அவர் தனது சொந்த ஆன்மாவை பார்த்தபோது, அவர் இன்பத்தை தேடுவது, ஓய்வு நேரத்தை அனுபவிப்பது, செல்வத்தை பெறுவது அல்லது தனது மாம்ச ஆசைகளை திருப்திப்படுத்துவது என்ற ஒரே நோக்கத்திற்காக இல்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். மனித ஆன்மா வெறுமனே இறப்பதற்காக இல்லை என்று ஹிலாரி நியாயப்படுத்தினார். மாறாக, அது இன்னும் ஏதாவது நித்தியமான ஒன்று, மகிமையான ஒன்று இருக்க வேண்டும். அவருடைய பேகன் கலாச்சாரம் போதுமானதாக இல்லாதபோதும், தத்துவம் குறைவாக இருந்தபோதும், ஹிலாரி இறுதியாக வேதவசனங்களில் தடுமாறியபோது அவர் தேடுவதை கண்டுபிடித்தார். ஹிலாரி முதன்முதலில் பழைய ஏற்பாட்டில் கடவுளின் மர்மமான பெயரால் தாக்கப்பட்டார். நான் யார்? கடவுள் தம்மை நித்தியமாக, ஆரம்பமோ முடிவுமோ இல்லாமல் வெளிப்படுத்தியிருந்தார். இருப்பு தானே. ஜான் 1:1-14 வரை நற்செய்தியில் ஹிலாரி கடவுளின் மகனை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்பை பற்றி ஹிலாரி கூறினார்: என் ஆன்மா கடவுளின் வல்லமைமிக்க செயல்பாடுகளை அளந்தது, அவருடைய நித்திய சர்வ வல்லமையின் அளவில் செய்யப்பட்டது. எல்லையற்ற நம்பிக்கையால். ஆதியில் தேவன் தேவனோடு இருந்தார் என்றும், அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மிடையே குடியிருந்தது என்றும். ட்ரினிடேட் 1.12. ஹிலாரிக்கு நம்புவதற்கு விருப்பம் இருந்தது. அதன்பின் வந்த ஆண்டுகளில் பரிசுத்த திரித்துவத்தின் அழகு, மர்மம், சர்வ வல்லமை மற்றும் இயல்பு ஆகியவற்றை புரிந்துகொள்ளும் சக்தியும் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. விசுவாசத்தின் இந்த கண்டுபிடிப்புகளுக்குப் பிறகு, ஹிலாரி ஒரு கிறிஸ்தவராக ஞானஸ்நானம் பெற்றார் மற்றும் மனிதர்களின் பைத்தியம் மற்றும் அறியாமைக்கு எதிராக திரித்துவ கோட்பாட்டை பாதுகாத்தார். அவர் விசுவாசிகளை மிகவும் கவர்ந்தார். அவர்கள் அவரை தங்கள் பிஷப்பாக தேர்ந்தெடுத்தனர். அவர் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டார். அந்த காலத்தின் பைத்தியம் மற்றும் அறியாமை ஆகியவற்றில் பங்கு பெற்றவர்களில் ஒரு குழு பிஷப்புகளும் பாமர மக்களும் ஆரியனிசத்தின் மதங்களுக்கு எதிரான கொள்கையை பின்பற்றினர். இது கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை மறுத்தது, அதற்கு பதிலாக மகன் தந்தையை விட தாழ்ந்தவர் என்று கருதுகின்றனர். இந்த மதவெறி குறிப்பாக கிழக்கு தேவாலயத்தில் வலுவாக இருந்தது, ஆனால் பிரான்ஸ் முழுவதும் பரவத் தொடங்கியது. ஹிலாரி சுமார் 5 ஆண்டுகள் மட்டுமே பிஷப்பாக இருந்த பிறகு, பேரரசர், ஒரு அரியன், ஒவ்வொரு பிஷப்புக்கும் இந்த மதங்களுக்கு எதிரான கொள்கைக்கு தங்கள் ஆதரவை உறுதியளிக்க உத்தரவிட்டார். ஹிலாரி மறுத்துவிட்டார். மாறாக, அவர் சத்தியத்தை தீவிரமாக பாதுகாத்தார். மேலும் அவரது துணிச்சலான நிலைப்பாட்டிற்காக நவீன கால துருக்கியில் உள்ள பிரிஜியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். ஹிலாரியின் நாடுகடத்தப்பட்ட நேரத்தை கடவுள் தனது அன்பிலும் பாதுகாப்பிலும் சக்திவாய்ந்த வழிகளில் பயன்படுத்தினார். பிரிஜியாவில் இருந்தபோது பிஷப் ஹிலாரி படிப்பதிலும் எழுதுவதிலும் அதிக நேரம் செலவிட்டார். அவர் ஏற்கனவே போடியர்ஸில் இருந்தபோது மத்தேயு நற்செய்தியில் ஒரு அற்புதமான வர்ணனையை இயற்றியிருந்தார். இப்போது அவர் தனது மிகப்பெரிய படைப்பான ட்ரினிட்டியில் தனது மனதை அமைத்தார். அவரது கிளாசிக்கல் கல்வி, கிரேக்க மொழி பற்றிய அவரது அறிவு, வேதாகமத்தின் மீதான அவரது காதல் மற்றும் ஆரியனிசத்தின் பைத்தியம் மற்றும் அறியாமை ஆகியவற்றிலிருந்து பிஷப் ஹிலாரி நிசீனில் கற்பிக்கப்படும் திரித்துவ கோட்பாட்டின் விரிவான பாதுகாப்பை இயற்றினார். நம்பிக்கை. பிஷப் ஹிலாரி பிரிஜியாவில் உள்ள ஆரியர்களுக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தினார். ஆரியன் பிஷப்புகள் அவரை வீட்டிற்கு அனுப்புமாறு பேரரசரிடம் கெஞ்சினார்கள். பேரரசரின் கோரிக்கையை கௌரவித்தார். போயிட்டியர்ஸ் திரும்பியதும் பிஷப் ஹிலாரி கிரீஸ் மற்றும் இத்தாலி வழியாக வீட்டிற்கு வெகு தூரம் சென்று அனைத்து வழிகளிலும் பிரசங்கித்தார். மேற்கத்திய திருச்சபையில் அரியனிசத்தின் தொடக்கத்தை களைந்தார். அவரது செயல்திறன் அவரது தெளிவான போதனையிலிருந்து மட்டுமல்ல, அவரது சமரச அணுகுமுறை மற்றும் உறுதியான உறுதியிலிருந்தும் வந்தது. மீண்டும் போயிட்டியர்ஸில் அவர் தொடர்ந்து பிரசங்கித்தார், எழுதினார், சபைகளில் கலந்து கொண்டார், மேலும் பாடல்களை இயற்றினார். பாடல்கள் கடவுளின் மக்களுக்கு விசுவாசத்தின் கோட்பாடுகளை பாடலில் அறிமுகப்படுத்துவதற்கான வழி.
அவர் ஒரு உண்மையான போதகர் ஆவார். அவர் அனைவரும் ஒரே கடவுளை பற்றிய ஆழமான அறிவுக்கு வர வேண்டும் என்ற ஆசையுடன் இருந்தார். தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவர்.